ஒருமுறை ராவணன் தனது படைகளுடன் திக்விஜயம் சென்றபோது நர்மதை ஆற்றின் கரையில் தங்கியிருந்தார். அங்கே அவர் சிவபெருமானை வழிபடுவதற்காக மணலில் லிங்கம் செய்து பூஜித்துக் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் நர்மதை ஆற்றின் மேல் பகுதியில் 1000 கைகளை உடைய மாமன்னன் சகஸ்ரார்ஜுனன் தனது மனைவிகளுடன் நீர் விளையாட்டில் ஈடுபட்டிருந்தார். அவர் தனது 1000 கைகளால் நர்மதை ஆற்றின் ஓட்டத்தை தடுத்து நிறுத்தினார். திடீரென நீர் தேங்கியதால் ஆற்று வெள்ளம் பின்னோக்கி பாய்ந்து ராவணன் பூஜித்துக் கொண்டிருந்த இடத்தை சூறையாடியது. இதனால் கோபமடைந்த ராவணன் சகஸ்ரார்ஜுனனை போருக்கு அழைத்தார். இருவருக்கும் இடையே கடும் போர் நடந்தது. முடிவில் சகஸ்ரார்ஜுனன் தனது 1000 கைகளால் ராவணனை எளிதாக அடக்கி ஒரு விலங்கை போல கட்டி இழுத்துச் சென்று தனது சிறையில் அடைத்தார். பின்னர் ராவணனின் பாட்டனாரான புலஸ்திய முனிவர் நேரில் வந்து சகஸ்ரார்ஜுனனிடம் வேண்டிக் கொண்டதால் ராவணன் விடுவிக்கப்பட்டார்.